கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். சிருஷ்டிப்பு என்கிற தலைப்பின் கீழாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை நாம் கற்று வருகிறோம். இன்றைய நாளிலும் ஆதாமும் ஏவாளும் எச்சரிக்கப்பட்டார்கள். தூதர்கள் ஏதேனுக்கு சென்று எதிரியால் வரவிருந்த ஆபத்தை குறித்து ஆதாமை எச்சரிக்க வேண்டும் என்று பரலோக ஆலோசனை மன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சாத்தானின் கலகம், விழுகை ஆகியவை குறித்த சோகமான வரலாற்றை தூதர்கள் ஆதாம் ஏவாளிடம் கூறினார்கள். தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிவதையும் அவர் மேல் அன்பு காட்டுவதையும் உறுதிப்படுத்தவே தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் வைக்கப்பட்டிருந்ததையும் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். பரிசுத்த தூதர்களும் கூட தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தால் சொல்ல ஒண்ணா மகிழ்ச்சியோடு இருக்கலாம். கீழ்ப்படியாமல் போய் தங்கள் உன்னத நிலையை இழந்து நம்பிக்கையற்ற நிலைக்குள் ஆழ்ந்து போகலாம். கிறிஸ்துவுக்கு அடுத்த நிலையில் இருந்த மிகவும் தூதன் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய மறுத்ததை பற்றி ஆதாம் ஏவாளிடம் தூதர்கள் கூறினார்கள். அந்த கலகத்தால் பரலோகத்தில் யுத்தம் உண்டானதென்றும் அதனால் கலகம் செய்தவர்கள் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டியதாகிவிட்டது என்றும் கூறினார்கள். அந்த தூதன் தான் தேவனுக்கும் அவர் குமாரனுக்கும் பிரியமான அனைத்திற்கும் இப்போது எதிரியாக மாறியிருந்தான். சாத்தான் அவர்களுக்கு தீமை செய்ய எண்ணி உள்ளதால் அந்த சத்துருவை எதிர்கொள்ள அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றார்கள். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவன் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் அந்த கணம் முதல் அவர்களை துன்புறுத்த சாத்தானுக்கு வல்லமை கிடைத்துவிடும். ஆனால் சோதனைக்காரனுக்கு அடிபணிந்தால் தேவன் அவர்களையும் விடப்போவதில்லை. தேவ பிரமாணமும் அவரை போலவே பரிசுத்தமானது. பரலோகிலும் பூலோகிலும் உள்ள அனைவரும் முழு இருதயத்தோடு கீழ்ப்படிவதை அவர் எதிர்பார்க்கிறார். எனவே மீறினால் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏவாள் அந்த ஏதேன் தோட்ட வேலைகளை செய்யும் பொழுது விழுந்து போன இந்த சத்துருவை சந்திக்க கூடும் என்பதால் தன் கணவனை விட்டு அவள் பிரியக்கூடாதென தூதர்கள் அவளை எச்சரித்தார்கள். அவர்கள் ஒன்றாக சேர்ந்திருப்பதை விட அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருந்தால் அதிக ஆபத்துக்குள்ளாக்கும் நிலை இருந்தது. தேவனுடைய தெளிவான கட்டளைக்கு தாங்கள் ஒருபோதும் கீழ்ப்படியாமல் இருப்பதில்லை என ஆதாம் ஏவாள் உறுதியளித்தார்கள். சோதனையும் விழுகையும். சாத்தான் ஒரு சந்தர்ப்பத்தின் தோற்றத்தில் ஏதேனுக்குள் நுழைந்தான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் இருந்து கொண்டு அதன் கனியை சாவகாசமாக சாப்பிட ஆரம்பித்தான். ஏவாள் தோட்டத்தை பண்படுத்தி கொண்டே தன்னை அறியாமலேயே தன் கணவனை விட்டு பிரிந்து சென்றாள். தான் பிரிந்து வந்துவிட்டதை உணர்ந்ததுமே தனக்கு ஆபத்து உண்டாக கூடும் என நினைத்தாள். ஆனால் தன் கணவனின் பக்கத்தில் இல்லாத நிலையிலும் தான் பாதுகாப்பாக இருப்பதாக அவளுக்குள் ஓர் எண்ணம் உண்டானது. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உன் அன்பின் தேவ திட்டத்தில் அப்பா, நீங்கள் என்னென்னெல்லாம் திட்டம் வைத்து அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பயாசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது நாங்கள் தீமைக்கு இடம் கொடுத்து நாங்கள் தவறி நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. நீங்கள் கற்றுக் கொடுக்க ஒவ்வொரு பாடத்திலும் உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள இரக்கம் செய்யும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.